ஆளை பார்த்தா டீசெண்டா இருக்கிறாங்க, ஆனா பேச்சை பார்த்தா ரொம்பவே தரலோகலா பேசுறாங்க. அதனால ஆளை பார்த்து இடம் போட்டுறாங்க நண்பர்களே. ஒன்ஸ் அகெயின் எப்பவுமே நம்ம ஆளை பார்த்து இடம் போட்டுறவே கூடாது. இந்த ஆள் ரொம்ப மொக்கையா இருப்பாங்க, பட் அவங்க வந்து ரொம்பவே டேலண்டா இருப்பாங்க. சரிங்களா? அதனால ஒன்ஸ் அகெயின் எப்பவுமே நம்ம வந்து மனிதர்களை மதிப்போம். அட கொய்யால டே, ஒரு பிரேக் அடிச்சு குத்தமாடா, எல்லா வேலையும் முடிச்சு அமைதியா போய் உட்காந்துருக்கியாடா. நெருப்புல கால் வச்சுட்டேன் கொய்யால, எல்லாம் போச்சுடா டேய். வேற லெவல்ரா, அரண்டு போயிட்டாங்க. என்ன படிச்சீங்க? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து மற்ற தலைவர்கள், ஏன்னா இவர் வந்து இவ்வளோ டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்காரு, அதனாலதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். வீட்டுல தனியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அது அதாங்க மாதிரி ரூம்ல தனியா இருக்கும் மாதிரி டப்புன்னு இந்த மோடு போட்டு நம்ம போயிட்டு நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு தெரியாது அவங்களுக்கு. நீ என்னமாடா நீ எல்லாம் டெக்னாலஜி. பசங்க மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணிட்டாங்க. Tell me about yourself. இங்கிலீஷ் தெரியும் சொல்லிட்டானா? My father is my role model and my hero. My father is a very hard worker. My father is my hero. My mother is a homemaker. My mother telling bad words and good words, good habits, bad habits. Trying to get this opportunity to me. Thank you enough. எனக்கு உன் கூட 122 வருஷம் வாழணும். அது ஏன் 122 வருஷம்? 22 வருஷம் எனக்காக வாழ்ந்துட்டேன், மீதி 100 வருஷம் உனக்காக வாழ்ந்துக்கிறேன். நீ செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. அதானே சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு வச்சுக்க, அடிச்சு வாயெல்லாம் கொல கொலன்னு ஆக்கிடுவேன். என்ன பறக்குன்னு பேசிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. சரி வா, என்ன போடக்கூடாது.